ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், பார்வை மங்கிய பகுதியை பாதுகாத்தல். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம். 1980ஆம் ஆண்டுகளில் எலன் ஒயிட் அம்மையார் ஆஸ்திரேலியாவில் இருந்தபொழுது ஊழியர் ஒருவர் விபச்சார பாவத்தில் விழ இருப்பதாக அவருக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது. பிறகு அவரை எச்சரித்து எலன் ஒயிட் அம்மையார் கடிதம் எழுதினார். அவர் இதற்கு முன் அந்த பாவத்தில் விழுந்ததில்லை, அந்த பலவீனமும் அவரிடம் இருந்ததில்லை. எனவே கடிதத்தை படித்ததும் அவமானமாக அவர் உணர்ந்தார். எலன் ஒயிட்டின் மகனான W.C. ஒயிட்டிடம் சென்று அவர் விளக்கம் கேட்டார். அதற்கு அப்பொழுது நடக்கும் விஷயங்கள் குறித்துத்தான் தேவன் தரிசனத்தில் காட்ட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, அது வருங்காலத்தில் நிகழாமல் எச்சரிக்க தேவன் காட்டியிருக்கலாம் என்றும் கவனமாக இருக்கும்படியும் மூப்பர் ஒயிட் விளக்கினார். விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஊழியர், இந்த தரிசனம் என்னால் நிறைவேறாதபடி அத்தகைய பாவ சோதனையிலிருந்து நான் விலகியிருக்கப் போகிறேன் என்று உறுதி கூறினார். ஆனாலும் இந்த ஊழியர் 6 மாதத்தில் விபச்சாரத்தில் சிக்கி சபையிலிருந்து நீக்கப்பட்டார். விபச்சார பாவத்தில் தான் விழப்போவதில்லை என உறுதி கூறிய போது அவர் உண்மையுள்ளவராகத்தான் இருந்தார். ஆனால் தீய தூதர்கள் சில சமயம் நம் பார்வை மங்கிய பக்கத்திலிருந்து தாக்குவார்கள் என்பதை அவர் கவனிக்க மறந்தே போய்விட்டார். ஒரு போதகர் இவ்வாறு எழுதுகின்றார்: பிரேசிலில் உள்ள ரெசிபி என்னும் ஊருக்கு வெளியே குடியிருந்தோம். ஒரு நாள் ஒரு குதிரை அவிழ்ந்து எங்கள் தோட்டத்திற்குள் ஓடி வந்தது. பின்னால் குதிரையின் உரிமையாளர் ஒரு கயிற்றோடு ஓடி வந்தார். எவ்வளவோ முயன்றும் அவரால் குதிரையை பிடிக்க முடியவில்லை. குதிரையின் பக்கத்தில் வருவார், கடைசி நேரத்தில் கயிற்றை சரியாக போட முடியாமல் போகும். இப்படி பலமுறை நடந்தது. வேறு ஏதாவது உத்தியை கையாண்டால்தான் அவரால் குதிரையை பிடிக்க முடியும் என்று தெளிவாக தெரிந்தது. உரிமையாளர் சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து தன் நண்பரோடு திரும்பி வந்தார். அந்த நண்பர் தன் கையில் கயிற்றோடு ஒளிந்து நின்று கொண்டார். உரிமையாளர் தன் கையில் கொஞ்சம் சர்க்கரையை வைத்துக்கொண்டு குதிரையை வரும்படி அழைத்தார். எஜமானின் கையில் கயிறு இல்லாததால் அந்த குதிரை மெதுவாக பக்கத்தில் வந்தது. தனக்கு மிகவும் பிடித்தமான பண்டத்தை ருசிக்க ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் கையில் கயிற்றை வைத்திருந்த நண்பர் பின்னால் இருந்து வந்தார். குதிரை சுதாரிக்கும் முன்பு அதன் கழுத்தில் கயிற்றை கட்டி பிடித்து கொண்டார். பார்வை மங்கியிருக்கும் பகுதி நம்மை சிந்திக்க வைக்காதபடி எவ்வாறு தப்பித்து கொள்ளலாம்? சங்கீதம் 127வது அதிகாரம் 1வது வசனத்தில் பதில் உள்ளது. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. பார்வை மங்கிய பகுதியிலிருந்து நாம் தாக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் அனைத்தையும் ஆராய்ந்தறிகிற தேவனிடம் நாம் நம் ஆத்மாக்களை ஒப்படைக்க வேண்டும். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. சங்கீதம் 121வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.